ஒரு பிரம்மாண்டமான விழாவில் திடீர்னு ஏதோ ஊட போகிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் ரத்தம், கண்ணீர், வியர்வை இந்த மூன்றையும் உரமாக கொண்டு பூத்த மலர் அழகாகத்தான் இருக்கும் என்று நீங்கள் நம்பினால் இந்த சுதந்திர பூ அழகானது தான். மேத்தா அவர்கள் ஒரு கவிதை சொல்வார், தேச படத்தில் உள்ள கோடுகள் விடுதலைக்கு போராடிய வீர தியாகிகளின் விழா எலும்பு கூடுகள் அப்படின்னு சொல்வார். இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாம உற்சாகமாகவும் இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற அந்த விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய நன்றிகளை ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களாக தெரிவித்து இந்த சுதந்திர தின விழாவை இந்திர விழாவாக, ஒரு தமிழ் பண்பாட்டின் விழாவாக 1800 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சிலப்பதிகாரத்தில் கொண்டாடினாங்களோ அது போல இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய கோதை ஈவென்ட்ஸ் அவங்களுக்கும், நம்முடைய வள்ளிநாயகம் கார்த்திக் சார், அவங்களுடைய சாந்தி கார்த்திக் மேடம், அவங்களுடைய அன்பு ஆதரவாளர்கள், என்னுடைய சொந்த ராஜபாளையம் மண்ணை சேர்ந்த அத்துணை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான அன்பையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களுடைய அதிகமான நேரத்தை நிச்சயமாக எடுக்க மாட்டேன். இன்னைக்கு தான் தொடங்கி வச்ச மாதிரி இருக்கு. 16/8/2000 ராஜபாளையத்தில் உள்ள தமிழாசிரியர் ஆதிமூலம் அவர்கள் முதல்ல கைப்பிடிச்சு இந்த பட்டிமன்ற மேடைக்கு அறிமுகப்படுத்தினார். இந்த 25 வருடத்தில் பட்டிமன்ற பிதாமகர் என்று கொண்டாடக்கூடிய பத்மஸ்ரீ தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களுடைய அணியில் இடம் பிடிக்கிற வரைக்குமான ஒரு மிகப்பெரிய பயணத்தை கடந்து வந்திருக்கிறேன். இந்த பயணத்தில் என் கூட இருந்த, எனக்கு பின்னாடி இருந்து கை தூக்கி விட்ட, எனக்கு முன்னாடி இருந்து உதவி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல ஆசைப்படுறேன். டேக் ஹோமா ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு குட்டி கதை சொல்லி நான் விடைபெறுகிறேன். நம்ம ராஜபாளையத்தில் தான் எஸ்ரா அவர்கள் சொன்ன கதை. பொதுவாக எந்த ஒரு கலைஞருக்கும் அவங்க சொந்த மண்ணில் ஒரு மரியாதை இருக்காது, மதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சொல்வேன், நான் ராஜபாளையம் கவிதா ஜவஹர். ஏன்னா என்னுடைய ராஜபாளையம் தான் எனக்கு இவ்வளவு பெரிய அறிமுகத்தையும் இவ்வளவு பெரிய உயரத்தையும் இவ்வளவு பெரிய வாய்ப்பையும் கொடுத்தது எங்கள் ஊர் தான் அப்படின்னு நான் எல்லா இடத்துலையும் கம்பீரமாக சொல்வேன். என்னுடைய முதல் மேடையாகட்டும், முதல் பட்டிமன்றமாகட்டும், எல்லாமே இந்த ராஜபாளையம் மண் கொடுத்த ஒரு பெரிய கொடை தான். அன்னைக்கு அதுக்கு நான் என்றைக்குமே நன்றியோடு இருப்பேன். எஸ்ரா அவர்கள் சொன்ன கதை என்ன அப்படின்னா, ஒரு ஜென் துறவி ஒருத்தர் இருந்தார். அவருடைய இறுதி காலம் நெருங்கிருச்சு. இனிமே நம்ம கையில எதுவுமே வேண்டாம், எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சு ஒரு தனி மனிதனா இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்றார். அவர்கிட்ட இருந்த எல்லா பொருளையும் அவர்கிட்ட இருக்கிற சீடர்களுக்கு கொடுத்துட்றார். கடைசியா ஒரு பையில ஒரு 3 பொருட்கள் தங்கி போயிடுது. ஒண்ணு என்ன அப்படின்னா, பத்மசூத்திரம்னு அவருடைய குரு கிட்ட இவர் வாங்கி படிக்கிறதுக்காக வச்சிருந்த ஒரு புத்தகம். இன்னொன்னு ஒரு மழை நேரத்துல ஒரு விவசாயி கொடுத்த ஒரு குடை. இன்னொன்னு இவர் இளைஞனா இருக்கும்போது அவர் ஊர்ல குளத்துல குளிக்கும் போது எடுத்துட்டு வந்த ஒரு கூழாங்கல். இந்த 3 அவர்கிட்ட சொத்தா தங்கிடுது. இந்த 3ஐயும் அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த வாழ்க்கையின் கடமையை முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு முடிவோட அந்த புத்தகத்தை குருட்ட கொடுக்கறதுக்கு போறார். இவரே வயசானவர், அதனால குரு உயிரோட இல்லை, குருவுடைய மகன் கிட்ட கொடுக்குறார். இது உங்க அப்பா கிட்ட நான் வாங்கின புத்தகம், அதை அப்படியே உங்ககிட்ட திருப்பி தர்றேன் அப்படிங்கிறார். அந்த பையன் அதை வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றான், இது அந்த புத்தகம் கிடையாது அப்படிங்கிறான். இல்லப்பா, இது அதே புத்தகம் தான், உங்க அப்பா எழுதின சைன் கூட இருக்குல்லங்கிறார். சிரித்து கொண்டே அவன் சொல்றான், அதே புத்தகம்னு நீங்க சொல்றீங்க, ஆனால் இந்த புத்தகத்தை என் அப்பா உங்களிடம் தரும்போது இது படிக்காத புத்தகமாக இருந்தது. இதை நீங்கள் திருப்பி தரும்போது படித்த புத்தகமாக மாறி இருக்கிறது. அதே புத்தகம் இது இல்லை என்று அந்த இளைஞன் சொன்னான். அவர் அப்படியே ஸ்டன்னாகி நின்றார். சரிப்பா, இருக்கட்டும் அப்படின்ட்டு கிளம்பி அந்த கொடையை எடுத்துட்டு போறார். அந்த ஏழை விவசாயியை தேடி கண்டுபிடிச்சு, அப்பா ஒரு நாள் மழையில வரும்போது இந்த குடை கொடுத்த, இதை அப்படியே திருப்பி தந்துட்டேன் அப்படிங்கிறார். அந்த விவசாயி சொல்றார், இல்லை இது அதே குடை இல்லை அப்படிங்கிறார். இல்லப்பா, அதே குடை தான், அந்த சைடில் கூட கீரல் இருக்கு பாரு அப்படிங்கிறார். இல்லை, இந்த குடையை நான் உங்களுக்கு கொடுக்கும்போது மழையோடு கொடுத்தேன், நீங்கள் வெயிலோடு கொடுக்கிறீர்கள், இது அதே குடை இல்லை என்று அந்த விவசாயி சொல்லுகிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்லனே தெரியல, இருக்கட்டும்பான்னு அவர்கிட்ட அந்த குடையை கொடுத்துட்டு கடைசியா தன் கையில் எஞ்சி இருக்கிற அந்த கூழாங்கல்லை எடுத்துக்கொண்டு தான் பிறந்த கிராமத்தில் தான் குளித்த அந்த குளத்தில் இதை போட்டுவிட வேண்டும் என்று போகிறார். அங்கே குளம்னு ஒன்னே இல்லை, அங்கே ஒரு தொழிற்சாலை கட்டப்பட்டிருக்கிறது, குளமே இல்லை. அந்த கூழாங்கல்லை அப்படியே வானத்தை நோக்கி எறிந்து விட்டு அவர் அப்படியே போய்கொண்டே இருந்தார் என்று அந்த கதை முடியும். என் இனிய நண்பர்களே, இந்த உலகத்தில் நான் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுக்கு பின்னாடி எத்தனையோ மனிதர்களுடைய அன்பு, எத்தனையோ மனிதர்களுடைய தியாகம், எத்தனையோ மனிதர்களுடைய
கை தூக்கி விடல் இருக்கிறது. அதை நாம திருப்பி தர வேண்டும் என்றால் ஒருபோதும் அப்படியே திருப்பி தர முடியாது என்பதுதான் வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மை. அதனால எனக்கு இந்த 25 கால பயணத்தில் என் கூடவே இருந்த அத்துணை பேருக்கும் நான் எதையுமே அப்படியே திருப்பி தர முடியாது. ஆனால் ஒன்றை திருப்பி தர முடியும். என்றென்றைக்கும் நீங்கள் செய்த அந்த அன்பை, உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அந்த நன்றியை உங்களுக்கு நான் எப்போதும் திருப்பி தந்து கொண்டிருப்பேன். நான் கடைசியாக சொல்வதற்கு ஒன்றுதான் இருக்கிறது. நன்றி. என் ராஜபாளையம் மண்ணை சேர்ந்த அத்துணை சொந்த பந்தங்களுக்கும் நன்றியையும் வணக்கங்களையும், ரொம்ப முக்கியமாக கோதை ஈவன்ஸ் வள்ளிநாயகம் சாருக்கும் சாந்தி கார்த்திக்குக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை, வணக்கங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.